8 இட்லி சாப்பிடறளவு எனக்கு பசியா, நான் ஏன் கொஞ்சமா சாப்பிடணும்? எனக்கு அதை வாங்கி சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, நான் ஏன் அதை சாப்பிடக்கூடாது? அது ஏன் ஆணை கேட்காத கேள்வி என்ன மட்டும் கேட்கிற சாப்பாடுலன்னு கேக்குறாங்க. Can somebody answer to this? கேர்ள்ஸ் நல்லா சாப்பிடலாம், பட் என்னன்னா அஃபெக்ட் ஆகுறது வந்து கேர்ள்ஸ் தான் ஆகுது. இப்போ இவங்க வந்து இல்ல அதுதான் நான் கேக்குறேன். சொல்றாங்க அப்படின்னா சிக்கன்ல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அது எங்க போடுறாங்கன்னா விங்ஸ்ல தான் போடுறாங்க. சரி, அந்த இன்ஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கேர்ள்ஸோட யூட்ரஸ் தான் அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் யார் சொல்றா உங்களுக்குமா? நாங்க நிறைய ஒரு சர்ச் பண்ணோம். நீங்க கொஞ்சம் சொல்ற அந்த ஃப்ரைடு சிக்கனை ஒரு பெண் சாப்பிட்டா அவள் பூப்பெய்து பிரச்சனை வருவது அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரியே ஒரு இடத்துல கூட இது ஆணுக்கு இப்படி ஆகும்னு ஏன் சொல்றதே இல்லை. எல்லாமே பெண்ணை நோக்கி தான் இருக்கு. ஃபெர்டிலிட்டி பெண்ணை நோக்கி தான் இருக்கு. ஓகே, பிரஸ்ட் கேன்சர் பெண்ணை நோக்கி தான் இருக்கு. கருப்பையை எடுக்க வேண்டியிருக்கும் பெண்ணை நோக்கி தான் இருக்கு. ஆக்சுவலா ஆணுக்கு இன்னைக்கு பெரிய சேலஞ்சு ஒரு தகப்பனாக உயர்தல் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு கான்டெம்பரரி இஷ்யூஸ் போயிடுச்சு. டியூ டு ஸ்ட்ரெஸ், ஸ்பெர்ம் கவுண்ட் இஷ்யூ, டியூ டு பெட் டைம், ஓகே, இணைந்திருத்தல் எல்லாம் சேர்த்து. ஆனா இது மாதிரி எந்த பிரச்சனையிலையும் ஆண் சீனுள்ள உள்ள கொண்டு வராம நீ இது சாப்பிட்டீங்கன்னா உனக்கு குழந்தை பிறக்கும். உணவையும் ஆணையும் தொடர்புபடுத்துறது இல்ல, உணவையும் பெண்ணையும் மட்டும் எப்பொழுதும் ஏன் நாம் தொடர்பு படுத்துகிறோம்? இவ்வளவுதான்.